சிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மூலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், பைல்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ஒரு மிக பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குன்னே சொல்லலாம். உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய்கள்ல இதுவும் ஒன்று. அதாவது மூலச்சூடு அப்படின்னு சொல்றோம். மூலச்சூடுனா அந்த மூலாதாரம் இங்க வரக்கூடிய பிரச்சனைகள்ல இதுவும் ஒன்று. இந்த மூலாதாரம் நம்ம சக்ராஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல நம்ம உடல்லையே ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்கரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூலாதாரம், பேஸ் சக்கரான்னு சொல்றோம். இந்த இடத்துல நமக்கு உஷ்ணம் அதிகமாகும் போதுதான் இந்த மாதிரி பைல்ஸோ இல்ல ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் ஆசனவாய் பகுதியில ஏற்படுது. இது மூலாதார சூடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூலாதார சூடு ஒருத்தருக்கு அதிகமாயிடுச்சுன்னா அது என்ன மாதிரியான ஒரு உணவு முறை மெடிசின்ஸ் நான் ஃபாலோ பண்ணாலும் எனக்கு சரியே ஆகலை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த மூலாதார சூடு அதிகமாச்சுன்னா பைல்ஸ் மாதிரியோ இல்லை ஃபிஸ்டுலா மாதிரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜெனிட்டல் ரீஜியன்ல நிறைய ப்ராப்ளம். உடல் உஷ்ணத்தினால பார்த்தோம்னா பிறப்புறுப்பு பகுதியில் அதிகமான உஷ்ணத்தினால யூரின் பாஸ் பண்ணும்போது ரொம்ப சூடாக வருது. சில நேரங்களில் அந்த கொப்புளம் வருது. ஆண்களுக்கு பார்த்தோம்னா ஸ்க்ரோட்டம் கொஞ்சம் என்லார்ஜ்மெண்ட் ஆகிறது, நீர்க்கோத்து, ஹைட்ரோசில் மாதிரியான பிரச்சனைகள். இது எல்லாமே உடல் உஷ்ணத்தினால மூலாதார சூடு அதிகமாகிறதுனால வரக்கூடியதுதான். இது டெஸ்ட்லாம் எடுத்து பார்ப்பாங்க. நான் பிளட் டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துட்டேன். ஆனா இந்த சூடு அப்படின்றது குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சித்த மருத்துவத்துல வெட்டை வாயு அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதிகமான ஒரு மூலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நம்ம உடல்ல எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்றத பார்க்கணும். நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். மலச்சிக்கல் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன். இந்த கான்ஸ்டிபேஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு மூலாதாரத்துல அதிகமான ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஒவ்வொரு டைமும் மோஷன் போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு போறதுனால மலவாய் பகுதியில நமக்கு ஃபிஷர் ஏற்படுறது, அதை தொடர்ந்து ப்ளீடிங், அதாவது ரத்த கசிவு ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ரத்த கசிவை தொடர்ந்து நாளடைவில் இது என்ன ஆகும்னா அங்க ஒரு சிறியதாக ஒரு growth, முளை வர்ற மாதிரி இருக்கும். இது இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவோம். சிலருக்கு இதுல இருந்து ப்ளீடிங் ஆகிறதே என்னன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு பிளட் வந்துகிட்டே இருக்கு, மோஷன் போயிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிளட் டெய்லி லீக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 2 மாதங்கள் இருந்ததுனாவே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாமே குறைந்து அனிமியா, அதாவது ரத்த சோகை ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த உஷ்ணம் தணிப்பதற்கு முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய விஷயத்துல மருந்துகள் அப்படின்னு சொல்றது ஒரு வகையில இருந்தாலும், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்துல முக்கியமா எண்ணெய் குளியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லும்போது இதுல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை எப்படி நம்ம ரெடி பண்ணணும், அதாவது எண்ணெய் குளியல் எடுக்கும்போது மூலம் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை மூலாதார சூடு அதிகமா இருக்கும்போது நம்ம தலைக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் நம்ம வீட்டிலேயே பிரத்யேகமாக தயாரிச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெயோட கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். இப்ப நல்லெண்ணெய் நம்ம ஒரு 1/2 லிட்டர் எடுக்கணும்னா விளக்கெண்ணெய் ஒரு 100 ml எடுத்துக்கணும். இதனோட நம்ம என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மூலிகைகள் தான். இதுல கற்றாழை. இது செங்கற்றாழையா இருந்தா இன்னும் சிறப்பு. இந்த செங்கற்றாழை கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். பட் நம்மளுடைய கிளினிக்ல இந்த மெடிசனை நம்ம ரெடி பண்ணும்போது செங்கற்றாழை தான் நம்ம பயன்படுத்துறோம். நீங்க சாதாரண கற்றாழை போட்டா கூட ஓகே தான். சாதாரண கற்றாழை கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதனோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா தைலமாக அந்த எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயில போட்டு நல்லா காய்ச்சி இந்த எண்ணெயை தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த எண்ணெயை வாரத்துக்கு 2 முறை நல்லா தலையில இருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு வெதுவெதுப்பான தண்ணீர்ல குளிச்சுட்டு வந்தோம்னா உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். இரவு தூங்கும் பொழுதே இந்த எண்ணெயை நம்ம என்ன பண்றோம்னா தொப்புள்ளையோ இல்ல ஆசனவாய் பகுதியில பைல்ஸ் மாதிரி பிரச்சனை இருக்கிற இடத்துல இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலும் நமக்கு இந்த பிரச்சனை நாளடைவில் குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும். முதல்லயே இந்த பைல்ஸ் சார்ந்த பிரச்சனைக்கு நம்ம சித்த மருத்துவத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது விரேசனம், அதாவது பேதி மருந்து கொடுத்துட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கு எக்ஸலண்டா பூர எண்ணெய் அப்படின்ற ஒரு மருந்தை பயன்படுத்துறோம். மருத்துவர் ஆலோசனைப்படி இந்த பூர எண்ணெயை பயன்படுத்துங்க. எதற்காக இந்த பூர எண்ணெய்? நிறைய மருந்துகள் இருக்கு, வேதி மருந்துகள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமா எதற்காக இந்த பூர எண்ணெய் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல கழுக்காய் பிஞ்சி, விளக்கெண்ணெய் எல்லாமே சேர்த்து செய்யறதுனால
மூலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கோ இல்ல மூலாதார சூடு இருக்கக்கூடிய நபர்களுக்கோ மிக சிறந்ததாக இது இருக்குது. அதனாலதான் பூரை எண்ணெயை அளவுப்படி நம்ம பயன்படுத்தும் போது மலக்குடல் பகுதியில கேன்சர் வர்றதையும் இதை தடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வீரியமான ஒரு எண்ணெய் தான் இந்த பூரை எண்ணெய். இதையும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக தினமும் ஒரு மண்டலம் இந்த பொடியை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நிச்சயமான பலனை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதுல என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்த்து செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அரிசி திப்ளி ஒரு முக்கியமான மூலிகை. இந்த அரிசி திப்ளியோடு வேற என்னென்ன மூலிகைகளை நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கு, வசம்பு, இந்துப்பு, இது எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மூலாதாரத்தை சூட்டை குறைக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லலாம். இது கூட சேர்க்கக்கூடிய இன்னும் சில மூலிகைகள் என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சதக்குப்பை, அதுக்கப்புறம் கோஷ்டம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒரே அளவா நம்ம எடுத்துக்க போறோம். இந்துப்பு மட்டும் கொஞ்சம் பாதி அளவு எடுத்தா போதும். மற்ற மூலிகைகள் எல்லாமே ஒரே அளவா எடுத்து லேசா வறுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பவுடர் நம்ம என்ன பண்ண போறோம்னா, தினமும் காலை இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தீராத மூலம் சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும். இதோட சித்த மருத்துவத்தில் குங்குளிய பருப்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இந்த மருந்து எப்படி சேர்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிட்டிகை அளவு இந்த நம்ம சூரணத்தை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு, இதோட குங்குளிய பருப்பம் என்ன பண்ண போறோம்னா, ஒரு சிட்டிகை அளவு எடுத்து நல்லா நம்ம தண்ணீர்ல கலந்தோ இல்ல நெய்ல கலந்தோ ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது மூலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது நிரந்தர தீர்வு அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி எண்ணெய் குளியலை நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஸோ மூலத்திற்கு தீராத மூலம், அதை நவ மூலம் சொல்லுவாங்க. 9 வகையான மூல நோய்கள் இருக்கு. இந்த 9 வகையான மூல நோய்களுக்கும் இது ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வரும்போது உடல் உஷ்ணம் தாராளமாக தணிக்கப்படுது. அடிக்கடி நம்ம என்ன பண்றோம்னா, கற்றாழை, மோர், வெந்தயம் இது எல்லாமே உணவுல சேர்க்கணும். பாதாம் பீசின் தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஏன்னா உடல் உஷ்ணம் குறைவதற்கு பாதாம் பீசினை சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உஷ்ணம் குறைந்து வெட்டை வாயு மறையும். அதே மாதிரி வெட்டை வாயு சூரணம் அப்படின்ற ஒரு மருந்தும் சித்த மருத்துவத்துல இருக்கு. தீராத இந்த மாதிரி உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய மூல நோய்களுக்கு குணப்படுத்துவதற்கு இந்த வெட்டை வாயு சூரணத்தையும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவில் உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய மூல நோய்க்கும் உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.